நவதானியம் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் மாவில் கலக்கிறதுக்கு. சரி, அதுலேயே நம்ம அந்த சிறுதானிய மிக்ஸ் தோசை மாவுலேயே நம்ம முறுக்கு சுடலாம் சொல்லிவிட்டு அது 2 கப்பு எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கடல மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கேப்ப மாவு கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் கேப்ப மாவு போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிறுதானியத்தில் எல்லாம் உங்களுக்கு சிறுதானியமே இருக்குது, உங்களுக்கு வரகரிசியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் அரிசி மாவு நான் கலந்துக்கல உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா முறுக்கு மாவு பாதத்தில் நல்லா உங்களுக்கு பிசைஞ்சிக்கிட்டேன். நான் நட்சத்திர அந்த கண்ணில் தான் நான் பிழிய போகிறேன். ஸோ கொஞ்சம் ஓமம் முழுசாகவே நான் போட்டுட்டேன். நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அழகாக எண்ணெய் பொறுமல் நின்னாலே உங்களுக்கு வெந்துடும். எண்ணெய் இழுக்காதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நவதானியம் மிக்ஸில் நம்ம பண்ணுறதோ கேப்ப முறுக்கோ எதுவுமே உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது. சூப்பராக வரும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு முறுக்கை விட இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெருசாக ஒரே கண்ணில் அப்படியே பெருசாக சுட்டு எடுத்தாச்சு. பக்கத்தில் உங்களுக்கு டீயும் போட்டாச்சு. டீயும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஈவினிங் உங்களுக்கு சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணலாம். கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மொத்தமே ஒரு 1/4 மணி நேரம் செலவு பண்ணால் போதும். எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. அப்படியே நம்ம ஓமம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சீரகம் போட்டுக்கோங்க. இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அலை போலே நினைவாகவே செல்லென்று வீசும் மாலை நேர காற்றில்